பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். குதிரை பேரம் நடந்ததாக புகார் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாதுன்னு இபிஎஸ் தரப்புல இருந்து சபாநாயகரை சந்திச்சு வலியுறுத்தி இருக்காங்க. உங்களோட கருத்துக்களை இது தொடர்பாக பதிவு பண்ணலாம் சார். இது நேற்று செய்திருக்க வேண்டிய நடவடிக்கை என்று தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் அந்த 3 பேருடைய ராஜினாமா நேற்று மாலையே ஏற்கப்பட்டு உடனடியாக அரசிதழிலும் வெளியிடப்பட்டு விட்டது. இப்போது அதை நிறுத்தி வாபஸ் தருவதெல்லாம் செய்வார்களா, செய்யக்கூடிய நடவடிக்கையா, செல்லுபடியாகக்கூடிய நடவடிக்கையா என்பதெல்லாம் நமக்கு புரியவில்லை. சட்ட நிபுணர்கள் தான் அது குறித்து விளக்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தில் தமிழக வெற்றி கழகம் அறமற்ற ஒரு அரசியலை நடத்தி இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்கிறோம். அதிமுக ஏற்கனவே ஒரு பிளவை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் அதுல எந்த தரப்பிடம் போய் தாவேக ஆதரவை கோரி அந்த ஆதரவை கேட்டு பெற்று இந்த ஆட்சி 144 உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதாக சட்டசபையில் தெரிவிக்கப்பட்டதோ, எந்த தரப்பு அதிமுகவின் எந்த தரப்பு தாவேகாவுக்கு ஆதரவளித்ததோ அந்த தரப்பிலிருந்து ஒரு 3 பேரை பேரம் பேசி இழுத்து தாவேக அதனுடைய ஆதரவை அந்த 3 பேருடைய ஆதரவை பெற்றது என்பது ஒரு மலிவான அரசியல் நடவடிக்கை என்று நான் பார்க்கிறேன். இது நிச்சயமாக ஒரு குதிரை பேரம் தான் நடந்திருப்பது, அதில் ஒன்று சந்தேகமே இல்லை. இந்த 3 பேருக்கும் திரும்ப சீட்டு தருவதாக உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை தவிர என்ன பேரம் நடந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட மலிவான அரசியல் வழிமுறைகள் மூலம் இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது விஜய் கூறிய மாற்றமாகாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த 2 கழகங்களுக்கும் மாற்று நான் தான் என்று சொன்னார். அது அந்த தூய மாற்றம் இதுதானா என்ற கேள்வியைத்தான் அவரை நோக்கி மக்கள் எழுப்புவார்கள், அரசியல் விமர்சகர்கள் எழுப்புவார்கள். இது கடுமையான கண்டனங்களுக்கு வழிவகுக்கும். இந்த பேரத்தை முன்னின்று நடத்திய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விளக்கங்கள் ஏற்கக்கூடியவையாக இல்லை. அது ஒரு சந்தர்ப்பவாத விளக்கங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.